செய்வாடும் அசைவாடுகிறவர் உங்களோடு கூட மூவ் பண்ணி கொண்டே இருக்க. ராஜா உம்மாளிகையில் ஏதோ ஒரு நாள் அல்ல சுவாமி, ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்துல ஓடி வந்து ஆராதிக்கிறோம். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக உங்க பாகத்திலே சந்தோஷப்படுவீங்க. இழந்த உங்க செல்வம், இழந்த உங்க பாகம், இழந்த உங்க கிருபைகள் எல்லாம் திரும்ப வரும். இந்த வரம் உங்க மேல செயலாக போகிறது. இந்த வரம் செயல்படுத்த போகிறது. அல்லேலூயா. எங்கும் ஜனங்கள் வியாதியில கஷ்டப்படுறாங்க. பிசாசு கடைசி காலத்துல கண்டுபிடிக்க முடியாத வியாதியை கொடுக்கிறான். உங்க கையை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் சுகமாகும்னு சொல்லுங்க. வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீங்க, அவங்க குணமாகும். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்படியே வாய்களை நன்மையினால நன்றினால நிரப்புங்க. பார்க்கலாம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பெஸ்ட் ஒரு பலியே நன்றி பலி தான். அது அப்படியே வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்துங்க. லப்ரா தனமா ஷந்த லப்ரா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு இருப்பதற்காக நன்றி. நாங்கள் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகிறதில்ல. ஆனால் உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை நடத்துவதற்காக நன்றி. நேற்று பார்த்த மனிதர்களை இன்று எங்களால் பார்க்க முடியலை ஆண்டவரே. நாளைக்கு என்பது நிச்சயமற்ற வாழ்க்கையில் எங்களுக்கு நிச்சயமாய் நித்தியமாய் இருக்கிற ஒரே கடவுள் நீங்க மாத்திரமே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கட்டி பிடிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். முக்கியமாக இந்த முதல் ஆராதனையில் ஓடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் புதிய மகிமையினால, புதிய மன்னாவினால அவர்களை நீங்கள் திருப்தி ஆகுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லப்ரா கதனமா ஷண்டலரபா லேப்ரோ தன தாவீது சொல்லுகிறது போல எண்ணத்தை ஈடாக நாங்கள் செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துட்டு வந்து நன்மையினால நன்றியினால உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நிரப்புகிறோம். Thank you Holy Spirit. Ranana Malia Kradana Mashilere Lebanana Maragada Namashili Banagada Hadi Anterebe Oleramadi Antelagadanama Risheleraba Tedani Antera Varanda Nirangalella Marigalai Maratu எங்களுடைய வறண்ட வாழ்க்கையெல்லாம் கம்பீரமா எழும்பட்டு. எங்களை நிற்க செய்கிறவர், நடக்க செய்கிறவர், எழும்ப செய்கிறவர், சொலிக்க செய்கிறவர். லமா தரகா ஷெட்டரே பிரார்த்தனை மீதனமா கண்டனமா ரெனினி யாந்தனமா ஷெலிரி கந்தனமா ஷெலிரி பந்திய ஒன்று ஆயத்தப்படுத்துகிறவர், எங்களை மேன்மையாக வைக்கிறவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் மேன்மையும் இயேசுவே உமக்கே உமக்கே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் எல்லாரும் பனி போல் அவருடைய பிரசனம் மூடட்டும். இடமசைய உள்ளம் நிரம்ப உள்ளம் நிரம்ப பலனடைய நிரப்பிடுமே. பலனடைய
கனமடைய கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. எங்களுக்கு புதிய ஞானத்தை கொடுங்கப்பா. உம்மை ஆராதிக்க கூடிய புரிதல் உள்ள ஒரு ஞானம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைவாடும் அவர் அசைவாடுகிறவர், உங்களோடு கூட மூவ் பண்ணி கொண்டே இருக்கிறவர். அவர் நேற்று இருந்த இடத்துல இல்ல, உங்களோடு கூட மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே, எங்களிடம் அசைய ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோம், எங்கும் நீரை. அவர் எலோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா ஷிக்கேனு, ஆராதனை உமக்கே. சில பேருக்கு நீதி தராமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய நீதியை கொண்டு வர போகிறார். நீதியை பட்ட வெளிச்சம் போல ஆக்குகிற தெய்வம். ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. காலை நேரத்தில் தூபம் போல உங்களுடைய பலிகளை, உங்களுடைய துதிகளை அவர் ஏறெடுக்கிறவர். அப்பா உங்களுக்கு என்பளனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கட்டும். மறைவிடம் நீர், என் ஆராதனை உமக்கே. ஆபத்து காலத்துல மறைகிற மறைவிடம் நீர், எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. முழு மனதோடு மனதார உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை உங்களுக்கு ராஜா உம்மாளிகையில்
ராப்பகலா அமர்ந்திருப்பே. ஏதோ ஒரு நாள் அல்ல சுவாமி, இயேசுராஜா ஒவ்வொரு நாளும் மாளிகையில் உம்முடைய பிரசன்னத்துல ஓடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம். ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. உங்களுடைய கண்ணீர்கள் இந்த ஸ்தலத்துல சிந்தப்படட்டும். எல்லா துயரம் மறந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே. இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நாங்க தூங்குற நேரத்துல எங்களை பாதுகாக்கிறவர். நான் அமர்வதும் நான் எழுவதும், எஸ், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னுடைய ரகசியங்கள் உமக்கு தெரியும். உமக்கு மறைவாக எதுவுமே இல்லை, எல்லாம் நிர்வாணமாய் இருக்கிறது. ஓ, என்னை காண்பவரே ரெமமமா ஷலரே தீனம் காப்பவரே. என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன. Oh, how lovely to worship you, Holy Spirit. You're worthy for all the glory. You're worthy for all the praise. Oh, அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க உம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கிறோம். நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஓ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். உங்களுடைய சூழ்நிலைகளை, குடும்பத்தை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய சரீரத்தை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நீ வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம்
தேவைக்கு அவர் பெயர் சொல்லி அவரை உனக்காக நான் அழைத்திருக்கிறவர். மறப்பேனோ அதை நான் மறப்பேன். நோ. இப்ப எல்லாரும் உமக்காகத்தான் உமக்காகத்தான் வாழ்கிறேன். எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ ஐ லிவ் ஃபார் யூ. உமக்காக தான் மூச்சு விடுகிறேன், உமக்காக தான் நான் நடக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். வழியாகி பலியாகி என்னை மீட்டீரே. ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா. பரலோகம் பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் செய்வதுதானே. ஏசப்பாவை கட்டி பிடிக்கிறவங்க அவரை பிடிச்சு இந்த நேரத்தை நான் விட்டு கொடுக்கல. I'm giving my best worship. ரெண்டு கரங்களை உயர்த்தி எஜமானனே 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 எஜமானன் மறுபடியும் எஜமானனே எஜமானனே. Oh, you are my master. I'm your masterpiece. Oh, Ramavasharere. En Yesu, en Yesu Rajane. En Yesu Rajane. Oh, en Yesu Rajane. நல்ல கரங்களை தட்டி எஜமானன் உங்களை பார்க்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறவர், நடக்கிறவர், உங்களுக்காக யாவையும் செய்கிற ஒரு எஜமானன். ஓ வேலைக்காரன் நான் வந்திருக்கிறேன். யானமா ஷேலே பஹட்டனே கேட்டேர ஹட்டலோ ரப்ரான்சனமா ரீதோன மாரியான்சலே காதலா ஹோரியான்சனா. ஒரு தூபம் மேல போகிறது. உங்களுடைய ஜெபம் எல்லாம் ஒரு தூபம் மாறி மேல போய் கொண்டிருக்கிறது. லிப்ரோ ஷேலேரி கான்சனமா ரிகாதலா ஹந்தோன மோரியா செலேகா. இயேசு கிறிஸ்து மேல முகர்ந்து கொண்டிருக்கிறார். ரிகாதா ரொம்ப அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். லிகோலோ ரமா ஷேலேரே எஜமானனே எஜமானனே என் இயேசு என் இயேசு ராஜனே. எல்லாரும் எஜமானனே எஜமானனே. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற வானத்தை அவருடைய பூமியை பாதப்படியாக வைத்திருக்கிற இயேசு ராஜனே. இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாங்க உழைக்கிற இந்த நாட்கள் எல்லாம் எங்களுடைய கிருபையினால தயவுனால எங்களை நடத்துகிற என் இயேசு ராஜனே. எங்களை விட நல்லவர்கள் இருக்கும் பொழுது உம்முடைய கிருபையின் கண்களினால எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி உருவாக்கி என் இயேசு எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி 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 வழிகிற செய்கிற என் இயேசு
நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை ரே காஷேலே ராமா செனனி அந்தனாமா ரகோஷேலே ரே. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் எப்படியாச்சும் தந்துருங்கப்பா, எப்படியாச்சும் நடத்திடுங்க, எப்படியாச்சும் எனக்கு இது தந்துருங்க அது தந்துருங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் தந்துட்டீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி, எனக்கு தந்துட்டீங்க, என்னை நடத்திட்டீங்க, எனக்காக யாவையும் நீங்க செய்து முடித்து விட்டீங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்குள்ள எல்லா ட்ரெஷரும் ரிச்னஸும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கேட்டது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். சும்மா விட்டுற மாட்டார். நல்லா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டார். அப்படிலாம் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. யாரும் பார்க்காத காட்டுக்குள்ள பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. பக்கத்துல சிரித்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம், அவர் யாக்கோபை பார்த்த தெய்வம், அவர் தாவீதை பார்த்த தெய்வம், அவர் ரேகாபை பார்த்த தெய்வம், அவர் பேதுருவை பார்த்த தெய்வம். என்னென்ன எம்டியாக இருக்கிறதோ, காலியாக இருக்கிறதோ, தனியாக இருக்கிறீங்களோ, தனியா நான் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன், நான் தனியா வந்திருக்கிற வெறும் கோளு வெறும் கையுமாய் வந்திருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு எஜமானன் மேல இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கைக்கு விடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. என் இயேசு ராஜனே, ஓ என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. இந்த வருடம் எல்லாமே அவருடைய சமூகத்தில் நம்ம டெபாசிட் பண்ணி கொண்டே இருக்க போகிறோம். நீங்க என்ன டெபாசிட் பண்றீங்களோ அதை தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். நீங்க போய் 20,000 வித்ட்ரா பண்ணவே முடியாது. 20,000 இருந்தால் தான் 20,000 வரும். நிறைய பேருக்கு 20,000 எடுக்க ஆசை, ஆனால் இருந்தால் தானே வரும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் சட்டியை ஃபுல்லாக கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஆமென். இந்த வருஷம் காலியாக எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, திண்ணை எப்போ காலியாகும், கிளவி எப்போ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திண்ணை காலியாகாது, நீங்க சாக மாட்டீங்க, நீடித்த நாட்களாக. ஹல்லேலூயா. காலியாகாம கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். எப்போ காலியாகும், எப்போ எம்டி ஆகும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற மத்தியில நிரம்ப நிரம்ப ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பந்தி நிரம்ப ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை, பந்தியை நிரப்புகிற என்னை பார்க்கிற, நான் எவ்வளவு தூரம் போனாலும் காட்டுக்குள்ள இருந்த தாவீதை பார்த்த தெய்வம். ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் என் தெய்வம் நீரே. அந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி குதித்து ஆடி பாடி பெஸ்ட் வர்ஷிப் அவருடைய சமூகத்தில் நீங்க கொடுங்க. கர்த்தர் அவருடைய பெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 4 3 2 1. அவர் தயை செய்கிறவர், பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். கூப்பிட்டு அழைத்து, நீ பயப்படாத, உனக்கு அப்பா இல்லாம இருக்கலாம், தாத்தா இல்லாம இருக்கலாம், நிலங்கள் எல்லாம் பறி போயிருக்கலாம், ஆனால் தாவீதின் குமாரன் மெஃபிபோஷேத்தை பார்த்த தெய்வம். I see the God of Mephibosheth is going to see you, going to prepare a table before the presence of your enemies. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும், எந்தன் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே. For this early morning we seek you, we give you all the praise. We don't want to miss this opportunity. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பார்க்கிறவர், மெஃபிபோஷேத்தை பார்த்த தெய்வம். ஆராதனை உமக்கே. உந்தன்
சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சமுத கட்டி பிடிச்சு we love you, we worship you. அவருடைய மகிமையினால உங்களை மூடுகிறார், உங்க குடும்பத்தை மூடுகிறார். வாதை அணுகாது, தீங்கு நெருங்காது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. புதிய மன்னா வேணும், பலவீன நேரங்களில் புதிய ஞானம் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. You are my strength, Lord. இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லையே. எல்லாரும் கடைசியாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை அதிகாலையில யோபு ஏறெடுத்த பலிகளை கர்த்தர் ஏறெடுத்து பார்த்தார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று நானும் என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்காக போயிருந்தோம் தம்பிக்கு. போயிட்டு திரும்பி வரும்போது வண்டி அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி வலிக்கு கீழே விழுந்துருச்சு. 3 பேருமே விழுக போயிட்டோம். அப்போ எனக்கு தம்பி எப்படியாவது எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுக்குள்ளே எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஏதோ ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தம்பியும் கீழே விழுந்துட்டான். மடமடன்னு தூக்கிட்டு போய் பார்த்தா 3 பேருக்கு கீழே விழுந்த எந்த அறிகுறியும் இல்லை, சின்ன அடி கூட இல்லாமல் ஆண்டவர் வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்தார். ரொம்ப தம்பி பயந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான். அதை எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் வந்து நேற்று மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாக வழி நடத்துகிறாரு ஆண்டவர். அது தம்பிக்கு கூட ஃபுல்லாக ஃபீவர் வந்துருச்சு. நாங்கள் சென்னையில் இருக்கோம், இங்கே கோயம்புத்தூர் வந்தாலே ஃபுல்லாக ஃபீவர் வந்துடும். ஆனால் இந்த வாட்டி வந்தப்போ ஆண்டவர் ஹாஸ்பிட்டலாக போகாமல் வீட்டிலே எல்லாமே சரி பண்ணிவிட்டு ஆண்டவர் எங்களை பத்திரமா பாதுகாத்தார். அவரோட கிருபைக்காக ரொம்ப நன்றி. என் பையன் வேலை இல்லாமல் இருந்துட்டு இருந்தா. அப்புறம் ஒரு 20,000 ரூபா சம்பளத்துக்கு இங்கே பேலமேட்டுக்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அப்புறம் அவனுக்கு அந்த வேலைக்கு காலையில் 7 மணிக்கு வீட்டில் கிளம்புனா நைட்டு 8 மணி ஆகுது வர்றதுக்கு. அப்புறம் அம்மா எனக்கு இந்த 20,000க்கு எவ்வளோ வேலை வாங்குறாங்க, அதனால் நான் வெளிநாடு போகிறோம்மா அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர்கிட்ட சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் துபாய் போயிட்டு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலையில் இருந்தா. இப்போ மறுபடியும் 2வது கம்பெனியில் போய் 2 லட்ச ரூபா சம்பளத்தில் கர்த்தர் வந்து அவனை வேலையில் உட்கார வச்சிருக்கிறாரு. அதுக்காக கோடி நன்றி. என் பொண்ணுக்கு 10 வருஷமாக 2வது பேபி கன்சீவ் ஆகாமல் இருந்தாங்க. இப்போ 2வது பேபி கன்சீவ் ஆகி 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதுக்காக கோடி நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ரெண்டு ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆண்டவரே எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. அருமையானவர்களே, இந்த காலம் ஒரு இருண்ட காலம், ஒரு பஞ்ச காலம். காரணம், இஸ்ரவேலை ஆண்ட ஆகாப்
தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன், தேவனை சார்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாலிப நாட்களிலே ஒரு காரியம், அவனுடைய திருமண வாழ்க்கை, அந்நிய பெண்ணா யேசபேலை அவன் திருமணம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தான். வந்த உடனே அந்த இஸ்ரவேல் நாடு தலைகீழாக மாறியது. யேசபேல் ஆகாப்பை தூண்டி ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்கள் எல்லாம் கொலை செய்ய ஆரம்பிச்சான். இரண்டாவது பலிபீடத்தெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சான். மூணாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாகாலை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சான். தேசத்துல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னப்பா இப்படி ஆகுதுன்னு சொல்லி வானத்தை அடைச்சிட்டார். மழை பெய்யல, பனி பெய்யல, விவசாயம் இல்லை, குழந்தைகளை சமைச்சு சாப்பிட்ற நாட்கள் ஆயிட்டு. அந்த நாட்கள் பாருங்க எவ்வளவு கொடூரமான நாட்கள். ஊழியக்காரன் கிடையாது, ஊழியக்காரன் ஒருத்தர் ரெண்டு பேர் தானே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான், கெபிக்குள்ள போய் ஒளிஞ்சான். அப்படி பயங்கரமான ஒரு சம்பவம். மழை கிடையாது. திடீர்னு ஒரு மனுஷன் வந்து ஆகாப்புக்கு முன்னால் நிக்க முடியாது, நின்று சொல்றார். அவர் தான் எலியா. கைகளை உயர்த்தி எலியா சொல்றாரு, ஆகாப்பை கேள், என் வார்த்தையின்படி நீ செய்யற அட்டுழியத்துக்கு, ஆமா இந்த வருஷம் மழையும் பெய்யாது, பனி இன்னும் பெய்யாது, போ. அவனை பிடிங்கன்னு சொல்ற போது பிடிக்க வர்றவங்க எல்லாம் குருட்டாட்டம் ஆயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இப்படி எலியாவுடைய அப்பா யாரு அம்மா யாருன்னு சரித்திரம் இல்லை. திடீர்னு தான் 17வது அதிகாரத்தில் அவர் தோன்றுகிறார். அவர் செய்த ஊழியங்கள் மாபெரும் ஊழியங்கள். கைகளை உயர்த்தி இயேசு புதிய ஏற்பாட்டில் என்ன ஊழியம் செஞ்சாரோ அந்த ஊழியம் எலியா அங்கு செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் கர்த்தர் இவருக்கு அதிகாரம் கொடுத்தார். கையை உயர்த்தி. மழை பெய்யுட்டுனா மழை பெய்யுது, மழை வேண்டாம்னா மழை வேண்டாம். கவனிங்க. அதற்கடுத்து என்ன நடக்குன்னா, வானத்திலிருந்து அக்னி வந்து பழிய பட்சிக்குது. அற்புதமா இருக்கிறது. ராஜாக்களை எச்சரிக்க முடியாது. எலியா எச்சரிக்கிறார், யேசபேலை எச்சரிக்கிறார். சாரிபாத்து விதவை, அவட்ட போய் நீ அவளை உன்னைய பராமரிப்பாருங்கிறார். அவளே பஞ்ச காலத்துல 2 விரவு சொல்லுங்க, கொஞ்சமாவும் இருக்கு. அவளும் பிள்ளைகளும் சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகணும் தான் விறகு பிறக்கிறான். அந்த விளக்கு அப்படி எரிய வைக்கிறான், நம்ம சாப்பிட்டு செத்து போகலாம். அங்க போய் அவா உன்னை போஷிப்பாங்கிறார். அங்கு பஞ்சகாலம் வரைக்கும் வானத்திலிருந்து மழை கொட்டு வளைக்கும். இந்த எலியா சொன்னது போல மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. கையை உயர்த்தி எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்கள் 7 அற்புதங்கள் செய்தார். அதற்கடுத்து யேசபேலுக்கு பயந்து அங்க சுரச்செடியில போய் ஒளிஞ்சுக்கிடுவார். விடிய காலமும் சாரிபாத் அந்த இதுக்குள்ள போய் ஒளிவார், ஆற்றாங்கரையில போய் ஒளிஞ்சுக்கிடுவார். இவரை போஷிக்கிறதற்கு காக்கா விடிய காலமும் சாயங்காலமும் அப்பமும் சொல்லுங்க இறைச்சியும் கொண்டு, இறைச்சி காக்கா எங்கேயாவது விடுமா? சின்ன பிள்ளைகள் கிட்ட வடை இருந்தாலும் இப்படி குரட்டு கண்ணை வச்சு பறிச்சுட்டு ஓடிடும். அப்படி பார்க்கும். அது ஒரு 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 1.5 கண்ணோடு அப்படி பார்க்கும். அது பார்க்கறதே திங்கிறதுக்கு தான் பார்க்கும். பிள்ளை எங்க தாய் கண்ணுக்கு படாம இருக்க அது பாருங்க. உபவாசம் போட்டு எலியாவை கொண்டு போஷித்தது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அற்புதம் அல்லவா? ஒரு காக்கா இறைச்சின்னா அவ்வளவு பிரியமா சாப்பிட்றது. இறைச்சியும் விடிய காலத்திலையும் சொல்லுங்க சாயங்காலத்திலையும் கொண்டு வந்து கொடுத்தவனை போஸ்துக்கிட்டே இருந்தது. அது மாத்திரமல்ல, இவன் ஒளிஞ்சு சூரச்செடியில படுத்திருக்கும் போது ஒரு தூதன் வராரு. ஒரு தூதன் அப்பத்தையும் தண்ணீரையும் வச்சு அவரை தட்டி தட்டி எழுப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மாபெரும் அற்புதம். இந்த எலியா சாரிபாத்தினுடைய விதவ மகன் செத்து போனான், அவனை கூட அப்படியே எழுப்பிட்டார். கைகளை உயர்த்தி. சத்துரு ஆகாப்ப பார்த்து சொல்றார், நீ சீக்கிரம் ரதத்தை எடுத்துட்டு ஓடு, வானம் அதாவது மலை உண்மை தடை செய்யாதபடி ஓடி போற ரதத்தை போட்டி. அது போல எலியாவின் காலத்துல
எச்சரிக்கப்பட்ட பிறகு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அந்த அடையாளத்தின் மூலமா ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வந்ததுக்கு பிறகு சரியான மழையை கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 18வது அதிகாரத்தில் மனம் திரும்புறாங்க ஜனங்கள். பாகாலை விட்டு போன ஜனங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல எலியாவினுடைய சவாலை கேட்டு கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் என்று போன ஆட்கள்லாம் குப்புற விழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் பார்த்தார், மழையை கொட்டு 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 கொட்டுன்னு மழையால நிரப்பிட்டார். இப்போ ஊழிய நாட்கள் முடியுது. அவர் அதாவது சுழல் காற்றால பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதற்கடுத்து அவருடைய ஊழியத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கறதுக்கு கேட்கிறார். இவன் தான் எலிசா. எலிசா என்றால் எலியாவின் கைக்கு தண்ணி வார்த்தவன். எலியா சாப்பிட்டுட்டு கை கழுவ போகும்போது இந்த எலிசா ஓடி போய் தண்ணியை ஊத்துவார். 10 ஆண்டு காலமாக 12 ஏறு மாடு வைத்திருந்தத அது அப்படியே, அதாவது அந்த நாட்டில் உள்ள ஜனங்களுக்கு மாட்டை அடிச்சு அந்த கலப்பெல்லாம் விரவாக்கி விருந்து பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா, விருந்து பண்ணிட்டு அப்பா நான் அந்த மாதிரி போறேன், எலியா பின்னால நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு போறேன்ட்டு வந்தார். அந்த மாடெல்லாம் அதோட அது அந்த சாப்டர் அதோட முடிஞ்சது. 12 ஏர் மாடுன்னு எழுதியிருக்கு. சரி, இப்போ குருன்னு பார்க்கிறாரு. இவர் மேல ஒரு மகிமையான வரம் செயல்படுகிறத பார்க்கிறார். இந்த எலியாவினுடைய நடையில ஜனங்கள் மனம் திரும்புறத பார்க்கிறார். எலியாவினுடைய உடையில இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறார். இப்ப அவர் கேட்கிறார், எப்பா என்னை நான் பரலோகத்துக்கு போறேன், நான் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன். பாருங்க, மனுஷனுக்கு அதாவது ஒரு முதலாளி கிட்ட ஒரு பையன் கேட்டா என்ன கேட்பான்? எனக்கு பணம் தாங்க, செல்வம் தாங்க, எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு என்னுடைய வருங்காலத்துக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு தான் கேட்பான். ஆனால் இவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு பேசினார். பணம் நிலைத்து நிற்காது, சொத்து நிலைத்து நிற்காது, ஆமா பதவி நிலைத்து நிற்காது, பட்டங்கள் படிப்பு நிலைத்து நிற்காது. ஆனால் வரம் நிலைத்து நிற்கக்கூடியது. வரம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறது. வரம் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எப்பொழுது நீங்க பிரியமாவே வாழ்வீங்க. இப்போ அவர் கேட்கிறாரு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கட்டும். இந்த வருஷத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், உன் ஜனங்களை ரெட்டிப்பான நன்மையினால நிரப்பு என்னார். அல்லேலூயா. 61 ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக. ஆமா, உங்க பாகத்துல சந்தோஷப்படுவீங்க, ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். வாசிங்க, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இந்த செய்தியை கேட்கிற என் மகனே, இந்த செய்தியை கேட்கிற என் மகளே, கர்த்தர் எனக்கு சொன்னா, உன் ஜனங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வதிக்க போற. லட்ச அவமானம் 24வது ஆண்டு உங்களுக்கு ஒரு வெட்கத்தையும் அவமானத்தையும் இழப்பையும் கண்ணீரையும் வர வைத்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் ஆமா ரெட்டிப்பான நன்மையை தருகிற வருஷம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும், லட்சைக்கு பதிலாக உங்க பாகத்திலே சந்தோஷப்படுவீங்க. உங்கள் இழந்த உங்க செல்வம், இழந்த உங்க பாகம், இழந்த உங்க கிருபைகள் எல்லாம் திரும்ப வரும். இழந்த சமாதானம் திரும்ப வரும், இழந்த கற்பகனி திரும்ப வரும். ஒண்ணு கேட்கணும், ஆவியின் வரத்தை எனக்கு ரெட்டிப்பாய்த்தாங்கன்னு கேட்கணும். கையை உயர்த்து. அல்லேலூயா. சகரியா காலத்துல கை மேல கை வைத்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நம்பிக்கையுடைய சிறகே அரணுக்கு திரும்பு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாம் கைகளை தட்டி தலைக்கு மேல
இப்போ இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ரெட்டிப்பான நன்மைகளை பெற்று 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 தான் போகணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான். வறட்சியை பார்க்க விட மாட்டார், வனாந்தரத்தை பார்க்க விட மாட்டார். ஒன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. எலிசா கேட்டது போல கேளுங்க. எலியா தான் இயேசு, எலிசா தான் விசுவாசி. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே கை அசைச்சு சொன்னா தன்னை பின்பற்றுங்க. என் நாமத்தினால நீங்க ஒண்ணும் கேட்கல, கேளுங்க. உங்க இருதயம் நிரம்பி வழிபடி செய்வேன். யோவான் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 23, 24 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அந்நாட்களிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க நீங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதை உங்களுக்கு தருவார். அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்று நீங்க கேட்கல, கேளுங்கள் கேளுங்க. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. கை தட்டுங்க, கேளுங்க. நீங்க கேட்காம குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. வள்ளல் அவரு, தயாளர் அவரு. பட்டினி அனுப்பினால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று அவர் உங்களை ஆசீர்வதிக்க துடிக்கிற தெய்வம். ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இயேசு அந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு மனுஷன். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் படிச்சவனோ படியாதவனோ, அவன் எப்படி ஆண்டவர் அவன் தொட்டுட்டா போதும், சாபம் விலகி அவன் தலையில் ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆசீர்வாதத்தை வைப்பார், ஆசீர்வாதத்தை வைப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். ஆமா, அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்தா, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகள்ல இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி, தினந்தோறும் வசனத்தை நான் படிப்பேன். தினந்தோறும் வசனத்தை படிச்சு நானே படிச்சு என் தலையை நானே என் கையை தலைக்கு மேல வைப்பேன். தகப்பனே, என் ஜனங்களை ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதி. வரங்களை கேளுங்க. எலியாவை பார்த்து எலிசா கேட்டார், உம்முடைய ஆவியின் வர நான் பார்க்க 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 ஒரு வரம் வந்தது. அது மனுஷனை உயிரோடு எழுப்பின வரம் அல்லவா? அது வானத்தை திறந்த வரம் அல்லவா? வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்த வரம் அல்லவா? மழையை கொண்டு வந்த வரம் அல்லவா? அது தூதர்களை கொண்டு வந்த வரம் அல்லவா? அது காக்காயை கொண்டு வந்து என்னை போஷித்தது, அது ஒரு வரம் அல்லவா? நான் பார்த்துக்கிட்டே இருந்தேனே, அந்த வரமெல்லாம் எனக்கு ஒரு மடங்கு எனக்கு இல்லை. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? தோலை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். டோன்ட் வரி, பயப்படாதீங்க. கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். யாக்கோபு சொல்றார் அல்லவா, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், 2 பரிவாரங்களுடையவராய் மாறினேன். யோபு சொல்றார் அல்லவா, ஆமா, என் முன்னிலைமையை பார்க்கணும், என் தேவன் என்ன பின்னிலைமைய அதிக ரெட்டிப்பான ஆசீர்வச்சார்னு. அச்சால் சொல்றாள் அல்லவா, நான் அப்பா கிட்ட வறட்சி தந்துட்டீங்கன்னு கேட்டேன், எங்க தகப்பன் எனக்கு மேல்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. வரங்களை கேளுங்க. எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறார். எலியா என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். இப்பொழுது கேட்கிறார், நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உம்மிடத்தில் இருந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வரட்டும். அல்லேலூயா. அந்த வரம் வந்துட்டா போதும், உங்க வாழ்க்கை பிசகவே பிசகாது. நீங்க பாவத்தில் விழமாட்டீங்க, சத்துரு உங்களை ஏமாற்ற முடியாது, அந்த பிசாசு தந்திரம் உங்ககிட்ட செல்லாது. காரணம், வரம் உன் தலைக்கு மேல இருக்கிறது. வரம் உன் தலைக்கு மேல இருக்கிறது. வேத புத்தகத்தில் 9 வரங்கள் இருக்கிறது. ஆமா, ஞானம் என்கிற ஒரு வரம். 1 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் 2 வசனத்துல 9 வரங்களை அங்க வச்சிட்டார். வாசிமா. எப்படி எனில், எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் வரமும்
வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதெல்லாம் வரங்கள், 9 வரங்கள். இயேசு சொன்னார், நீ விசுவாசி ஆயிட்டா என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவ, நவமான பாத்திகளை பேசுவ, வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்ப, உடனே அவங்க சுகமாவாங்க. மாபெரும் அழிக்க முடியாத ஒரு கிஃப்ட் வரமா கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்க வரத்தை கேட்கணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் எல்லாம் வரம் வேணும் நமக்கு. இது எழுப்புதலின் காலம். எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லிட்டாங்க, இது எழுப்புதலின். இப்போ நீங்க சும்மா இருக்கக்கூடாது, கேட்கணும். ஞான வரங்களை கேட்கணும், ஜெபிக்கிற வரங்களை கேட்கணும், உபவாசம் போட்டு ஜெபிக்கிற வரங்களை கேட்கணும், பிசாசை துரத்துற வரங்களை கேட்கணும், பில்லி சூனியத்தை உடைச்சி ஜெபிக்கிற வரங்களை கேட்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய வரங்களை கேட்கணும், நல்லா வொர்ஷிப் பண்ற வரங்களை கேட்கணும், வேத வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வரங்களை கேட்கணும். நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் வெறுமையாக்குற தேவன் அல்ல. இந்த எலியா மேல இருந்த இந்த அபிஷேகம், இந்த வரம் அப்படியே 14 வரம் இறங்குச்சு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம், என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற அற்புதங்களை செய்வான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்வான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால். இத பாருங்க, எலியா போற மாதிரியே இயேசு போனார். இவரும் மேகத்துக்குள்ளாக அப்படி மறைஞ்சு போனார், இவளும் வானத்தின் வழியா ஏறி போனார். ரெண்டு கரெக்டா இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்றார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எல்லாம் கைத்தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன பெரிய மனசு பாருங்க, என்ன பெரிய மனசு பாருங்க. குரு இருக்கிறார்னா குருக்கு மேல போயிடக்கூடாதும்பாங்க உலக குருக்கள். குருவை மிஞ்சின சிஷியனாகாதப்பாம்பாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மிஞ்சின ஆளா நீ இருப்பா, நான் செஞ்சதை விட நீ பெருசா செய். நம்ம ஜோம் பண்றதை பார்த்து, பிசாசு நம்ம விரட்டுறதை பார்த்துலாம் அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நீங்க எதை செய்தாலும் அவர் புன்னகையா மகிழ்ச்சியா இருப்பார். இன்னும் என் பிள்ளை நிறைய செய்யட்டும், இன்னும் ஜோம் பண்ணட்டும், இன்னும் ஆத்துமா ஆதாயம் பண்ணட்டும், இன்னும் பிசாசுகளை துரத்தட்டும், இன்னும் பரிசுத்தமா வாழட்டும், இன்னும் பரிசுத்தமா வாழட்டும், இன்னும் ஜெயிக்கட்டும். ஆமா, சாத்தானுடைய தந்திரங்களை தெரிஞ்சுக்கிடட்டும், சாத்தானை தோற்கடிக்கட்டும். அவர் ரொம்ப மகிமையுள்ள தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு வள்ளல் வரங்களை ஏராளமாய் தருவார். ஆமா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மட்டும் உண்மையா இருந்துட்டா அவனை நம்பி எல்லாவற்றையும் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. வாங்கின பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் துரோகம் பண்ணக்கூடாது. ஆமா, கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மேலும் மேலும் கிருபைகளை பெற்றுக்கணும், ஜபாவியை பெற்றுக்கிடணும், வரங்களை பெற்றுக்கணும், ஆத்மா பாரத்தை பெற்றுக்கிடணும். சிலருடைய ஊழியங்கள் மங்கி இருக்கிறது, சிலருடைய ஊழியங்கள் வளர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இதான் ரகசியம். ஆண்டவர் பயன்படுத்த கிருபை கொடுத்த கர்த்தருக்கே நன்றி சொல்லாம கிருபையை தானா எடுத்துக்கிட்டு அந்த கிருபை என்றைக்கு நிலைச்சு நிற்காது. ஹல்லேலூயா. கிருபைகள் வரங்கள் வர 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 ஜபாபி இறங்க இறங்க ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுக்க ஒரு பேர் வாங்கணும். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. கைகளை உயர்த்தி என்ன பேர் பாருங்க. இவருடைய அறிமுகப்படுத்துற பேரே அப்படித்தான் இருக்கிறது. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா அப்படின்னு தான் இருக்கிறது. ஆகையினாலே அது ஒரு தாழ்மையாய காட்டுதல்லவா. தாழ்மைப்பட வரங்கள் கிரியை செய்யும். இந்த எலிசா 14 வரங்களை பெற்றுக்கொண்டான். 3 வரங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். முதலாவது, அதாவது
எண்ணெயை பெருகச் செய்யும் வரம். இது வந்து அபிஷேக வரம். அப்படின்னா என்ன? ஒரு விதவையின் வீட்டுக்கு போறார். கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே இவர் எலியாவை பார்த்தவர். எலியா என்ன பண்ணார்? சாரிபாத் விதவை வீட்டுக்கு போய் அந்த எண்ணெய் அப்படி பெருகுச்சு. இதே மாதிரி ஒரு ஊழியம் செய்றார் பாருங்க. நீங்க வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரை தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். 7வது வசனம் வாசித்துருமா? அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். என்ன நின்று போச்சு இதுல? இந்த வசனம் என்னன்னா, எலிசா ஒரு தீர்க்கதரிசியை அம்மாவை பார்க்கிறார். அந்த தீர்க்கதரிசி பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, அந்த நாட்கள்ல இருந்த மாபெரும் தீர்க்கதரிசி. இவர் இறந்து போனார், கடன் வாங்கியிருக்கிறாரு. உடனே தீர்க்கதரிசனி யாருமே பரிதாபம் கொள்ளலை. இதான் உலகம். எவ்வளவு ஊழியம் செஞ்சாரு, சரி 2 பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்குது, சரிமா அப்படின்னு விடல. கவனிங்க, தேவன் ஒருவர் தான் பரிதாபம் கொள்ளுவார். கைகளை உயர்த்தி ஆமே. ஆகினால இயேசுவுக்கு தான் நீங்க முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவரை தான் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கடின இருதயம் பாருங்க. கடன் கொடுத்தவன் உன் பிள்ளைய எனக்கு தான் கேட்கான். 2 பையங்களை எனக்கு அடிமையாத்தா, என் வீட்டுக்கு வேலைக்கு வேணும். இவா இந்த ஆதங்கத்தை எலிசா கிட்ட சொல்றான். எலிசா கேட்கிறார், அப்படியாமா உன் வீட்டில் என்னமா இருக்கு? ஒரு கூட என்ன இருக்குங்கிறார். இவர் ஏற்கனவே அற்புதம் செய்ததை பார்த்தவர். அப்படியா? இங்க பாருமா, அயல் வீடு பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரத்தை வாங்கி இந்த எண்ணெயை நீ ஊத்தி கதவை அடைச்சிட்டு ஊத்திக்கிட்டே இரு. என்ன நின்றுச்சுன்னா அதை வித்து என்ன செய்ய, கடனை கூட அப்படிங்கிறாரு. பாருங்க, இது போல பாத்திரம் எல்லா வீட்லையும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா இனி பாத்திரம் இல்லை, என்ன நின்று போச்சு. எத்தனை பாத்திரத்தில் ஊத்துனாலோ அத்தனை பாத்திரத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு குடம் எண்ணெய் 50 குடமாய் மாறியது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெருக்கம் பெருக்கம் பெருக்கம். என்னன்னா எதை குறிக்க தெரியுமா? அபிஷேகத்தை குறிக்கிறது. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்கதரிசி காலத்துல எல்லாரும் ஒரு ராஜாவை கேட்டாங்க, ராஜா வேணும் ராஜா வேணும்னு. அப்ப முதல் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி தான். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றன ஆலயத்தில் விட்டால் அல்லவா. இப்ப சாமுவேல் கிட்ட சொல்றாரு, என் ஜனங்கள் ராஜா வேணுங்காங்க. உன் கொம்ப ஆமா தைலத்தால், எண்ணெயின் தைலத்தால் நிரப்பு. கீஸ் என்கிற அவன் வீட்டுக்கு போ. கழுதையை தேடி போனவன் தான். இஸ்ரவேல் சமஸ்த ஜனங்களுக்கு அவன் ராஜாவான். அவன் பேர் சவுல் அப்படிங்கிறார். கையை உயர்த்தி. அந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. பக்கத்தில் ராஜ அபிஷேகம். முத ராஜ அபிஷேகத்துக்கு எண்ணெய் ஊத்தப்பட்டுச்சு. மறுபடியும் அவன் சரியில்லை, அவனை தள்ளிட்டாரு. மறுபடியும் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, சாமுவேலே உன் குப்பிய உன் கொம்ப எண்ணெயினால் நிரப்பு, ஈசாயின் வீட்டுக்கு போ, அவன் குமாரில் ஒருவனை அபிஷேகம் பண்ண. அவன் தான் தாவீது. கையை உயர்த்தி. இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் இருந்தா உனக்கு முன்னால சத்துருக்கள் விழுந்து போவாங்க. தாவீது சொல்றார் அல்லவா, சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை வரணும், தொடரணும். சத்துருக்கு முன்பதாக நம்ம தலை உயர்த்தப்படணும். அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்கணும். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த புதிய வருடத்தில் ஆவியில நிரம்பணும். பற்பல பாசிகளை பேசணும். ஆவியானவருக்கு பேரு டுனோமிஸ் என்று பேர், கிரேக்க வார்த்தை டுனோமிஸ். அது ஒரு பவர். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, யதார்த்தமா வந்து நிக்கிறான்னு நீங்க நினைக்க வேண்டாம். கவனிங்க, ஏதோ ஆடு மேய்ச்சவன் யதார்த்தமா வந்து நிக்க, அவன் தலை மேல சிங்கத்தை கிழிக்கக்கூடிய அபிஷேகம் இருந்தது, கரடியை கிழிக்கக்கூடிய அபிஷேகம் இருந்தது. அது ஏற்கனவே அதை தான் சொல்றேன். நான் ஒரு முறை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற பொழுது
சிங்கம் வந்தது, கரடி வந்து கிழிச்சு போட்டேங்கிறான். இந்த கோலியாத்தை ஏமாத்துறங்கிறான். உங்களுக்கு தெரியுமா, அபிஷேகம் வந்துட்டாலே கூட ஒரு வல்லமை வரும். அது பரலோக பவர். கைகளை உயர்த்தி வல்லமை வந்துடும். அது பரலோக வல்லமை. இந்த பூமியில ஜெயிக்கும்படியா இருக்கிற ஒரு வல்லமை உங்க மேல இறங்கிரும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வல்லமை பெறணும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அபிஷேகம் நுகங்களை முறித்து எறிஞ்சிரும். அபிஷேகம் பெறணும் நீங்க. அதுதான் வரம். அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் சீக்கிரம் பிசாசு தட்டி விட்டுருவான். அபிஷேகம் வரணும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். ஆமா, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய அபிஷேகம் மேல இருக்கிறது. கட்டுண்டவர்களை விடுதலை செய்கிற அபிஷேகம் மேல இருக்கிறது. தரித்திரரை ஐஸ்வர்யவனாக்குற அபிஷேகம் மேல இருக்கிறது. லூக்கா எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசு சொன்னார், சுட்டி காட்டி சொன்னார், சீஷர்கள் எல்லாம் பார்க்கும்படி அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்தினார். வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு நல்லா நீங்க தலையில கை வைங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யும்படி, குருடருக்கு ஆமா பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். எல்லாம் கையை தட்டுங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ரபா ரகா ரகோ ரகா ரமா நாமா ரபா. இதுதான் வரம். இதுதான் வரம். வந்துட்டு போகாதீங்க. உங்க விளக்கு தூண்டிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய தேவனுக்கு பேர் நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற திரையை அணையாமலும் இருக்கிற தேவன். பூமிக்கு அனுப்பின பிதாவாகிய தேவன் இயேசு மேல வேதம் சொல்லுகிறது. ஆமா, அப்போஸ்தலர் 10:38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி. நாம் ஆராதிக்கிற இயேசு இப்படித்தான் வந்தாரு. இந்த அபிஷேகத்தோட தான் வந்தாரு. அவருடைய பிள்ளையாகிய நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிடணும். சொல்லுங்க, எங்க அப்பா அந்த அபிஷேகத்தோடு வந்தாரு. அப்பா அபிஷேகம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான். அபிஷேகத்தை நீங்க வாஞ்சா பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு நினைங்க. நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல. சும்மா திருநெல்வேலியும் அங்கந்த கடையில் நிக்கிற ஆட்கள் அல்ல. உங்க மேல ஒரு உன்னத ஆவி இருக்கிறது. சத்துருக்கள் நடுங்கும். பில்லி கிரஹாமுடைய புஸ்தகத்தை நான் வாசித்தேன். அவருக்கு இருக்கிற பாஸ்டர் தரிசனத்தோடு ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. யாருமே அவருடைய பிரசங்கத்தை கேட்கல. ஆனா பில்லி கிரஹாம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். அந்த பாஸ்டர் செத்ததுக்கு பிறகு அந்த பில்லி கிரஹாம் அந்த புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்றார். லட்சக்கணக்கான ஆட்கள் சுகமானாங்க. கையை தட்டி இப்படிங்கிறாரு. ஜனங்கள் கீழே விழுறாங்க. என்ன அற்புதங்க. காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கும் அபிஷேகம் இல்லாதவங்களுக்கும் அதான் காரணம். இன்னைக்கு உங்க தலை மேல அபிஷேகத்தை வைக்கிறார். இன்றைக்கே பெற்றுக்கோங்க அபிஷேகத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் இருந்தா கிட்ட வராது. எங்க அம்மா சொல்லுவாங்க, எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற அடுப்புல வந்து பூனை வந்து படுக்காது. பூனை படுக்காதது. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தணல் இருக்குது. ஆமா, அனல் இருக்கிற இடத்துக்கு ஈ வராது. செத்த ஈ செத்தவங்கிட்ட தான் வரும். நீங்க அக்னியா இருங்க. சத்துரு நடுங்குவான். ஜனங்களை கொத்து கொத்தா ஜனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்க பெருகுவீங்க. நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. நீங்க அனைவருக்கு கடன் கொடுப்பீங்க. இந்த சத்தியத்தை எலிசா சொல்லி கொடுக்கிறார். கையை உயர்த்தி. நீ ஒரு குடம் எண்ணெய் வச்சுட்டு இப்படி கடனாளியா இருந்தா எப்படி? உன் எண்ணெயை பாத்திரங்கள்ல ஊத்துங்கிறார். பாத்திரம்லாம் மனுஷன். ஆமைன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் கடந்து போகணும். எல்லார்கிட்டையும் போகணும். அற்புதம் நடக்கும். 2வது ஒரு வரம், குஷ்டரோகத்தை மாற்றுகிற வரம்.
ஆமா, 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2வது ஒரு வரம், குஷ்டரோகங்களை சுத்தமாக்குற வரம். குஷ்டரோகங்களை சுத்தமாக்குற வரம். இது ஏழைய பிடிக்கல. இந்த வியாதி படைத்தலைவனாகிய நாகமான பிடிச்சிருக்குது. சீரியா நாட்டினுடைய படைத்தலைவன், இந்த ராஜாக்கு அசிஸ்டன்ட் அவன் தான். குதிரைப்படை, யுத்தப்படை, தரைப்படை, விமானப்படை அப்படிலாம் இருக்கும் அல்லவா? அந்த படைகளுக்கெல்லாம் தலைவன் மாவீரன். ஆனா குயிக்கா கீழே எழுதியிருக்க அவனோ குஷ்டரோகி. பலன் இருந்தா என்ன, அதிகாரம் இருந்தா என்ன, குஷ்டரோகி. இவனை கிட்ட சொன்னது யார் தெரியுமா? இங்க எருசலேம்ல போய் சிறையை பிடிச்சு வந்த ஒரு எருசலேம் யூத பெண்ண உள்ள இருக்கா. அவ சொல்ற, எங்க நாச்சியார் இவ்வளவு பெரிய யுத்த வீரனா இருக்க, இவர் குஷ்டரோகியா இருக்கலாமா? எங்களுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் சமாரியாவில், அவர்கிட்ட இவர் போவார்னா உடனே குஷ்டரோகம் நீங்குமே. உடனே சீரியாவின் ராஜா நிருபத்தை எழுதி அனுப்புறாரு. அனுப்புனா யோசபாத் இஸ்ரவேல் ராஜா சொல்லி, என்ன நானா லெட்டரை பார்த்தோன்னு அவரே வஸ்திரத்தை கிழிச்சிட்டார். நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தெய்வமா அப்படிங்கிறார். எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ என்கிட்ட வா, நீ வா, உன் குஷ்டத்தை நான் மாத்துறேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீ போய் யோர்தான் நதியில 7 தரம் ஸ்நானம் பண்ணுப்பா, நீ ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவ, உன் குஷ்ட ரோகமாகும். யோர்தான் சொன்ன உடனே இவர் உடனே சண்டைக்கு போறாரு. என்னையா என்ன நினைச்சுக்கிட்ட? ஆமா, நான் ஸ்நானம் பண்ணவா வந்த, நீ என் செய்தியை கேட்டு ஓடி வந்து நீ தொட்டு சுகமாக்குவ, ஏதாவது என்ன பூசுவனு சண்டா, நீ யோர்தான்ல போட சொல்றாரு. கேயாச்சு உடனே சொல்றாரு, வேற எதுவும் சொன்னா செஞ்சிருப்பீங்கல்ல. அவர் என்ன சொன்னாரு? யோர்தான்ல இறங்கி ஞானஸ்தானம் தானே எடுக்க சொல்றாரு. உடனே அப்படி எடுக்கும் பொழுது பாருங்க, அவன் சிறு பிள்ளையை போல மாறி அவன் சுகமாயிட்டான். கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன தெரியுதுமா? சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, சத்தியம் என்ன தெரியுங்களா? இங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறது தான் சத்தியம். ஆமா, குஷ்டங்கிறது அது ஒரு பாவம். குஷ்டத்துக்கு பேர் பாவம்னு எழுதியிருக்க பிராக்கெட். அது யாரையும் விடாது. நீங்க நினைக்க நமக்கு நல்லா தானே இருக்குன்னு இல்லை. பாவங்கிறது ஒன்று இருதயத்தில் இருக்குது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க. ஆகினால அதை தீர்க்கிறதற்கு ஞானஸ்தானங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதபாரகரும் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தன் படிப்புல, தன் கர்வத்துல, தன்னுடைய அதிகாரத்துல ஞானஸ்தானத்தை தள்ளிட்டாங்க. வேதம் சொல்ல உங்களுக்கு கேடு உண்டானதுன்னு சொல்லுது. லூக்கா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், அவராலே இயேசுவாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். இவர் என்ன இயேசு உபதேசம் சொல்றாருன்னு தள்ளிட்டாங்க. ஞானஸ்தானத்தை தள்ளி விட்டாங்க, அற்பமாயிட்டாங்க. வேதம் சொல்லுது கேடு வந்தது அவங்களுக்கு. பல சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. மறுபடியும் அவங்களை வெளியே வர முடியல. உங்களை பார்த்து சொல்றேன், இது சத்தியம், சத்தியம் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. எத்தியோப்பியா மந்திரி தான். ஆமா, பிலிப்பு உடனே சொல்றாரு, அந்த ரதத்துல போய் சேர்னாரு. அவர் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு விளக்கம் சொன்ன உடனே தண்ணீர் இருக்குது, இப்போது தடயம் தாங்கிறாரு. வரம் ஜனங்களை ஞானஸ்தானம் எடுக்கிற வைக்கிறதுக்கு அது ஒரு வரம். கையை உயர்த்தி எப்பேற்பட்டவர் இருந்தாலும் சத்தியத்துக்குள்ள நடத்துங்க. நீங்க சொல்லுங்க, அப்பா அம்மா ஞானஸ்தானம் எடுக்கணும், வயசான காலம் என்ன அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மாபெரும் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்துறது இது ஒரு மகா பெரிய வரம். கையை உயர்த்தி எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை போல குஷ்டங்கிற ஒரு வியாதி, அது தொடக்கூடாத தொத்து வியாதியா இருந்தது. குஷ்டம்னு வந்தா மலைக்கு அந்த பக்கம் தான் நிக்கணும்.
அவன் தாடியை மூடணும், தலையை மூடக்கூடாது, குஷ்டரோகம் நான் தீட்டுன்னு சொல்லணும். ஆனால் இயேசு கிட்ட ஒருத்தன் மறைஞ்சு வாரான். மலையிலிருந்து மலை பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே வந்து இயேசு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு சித்தம் தான், நீ சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவர் உடனே தொட்டு சுகம் கொடுத்துட்டு, நான் சுகம் கொடுக்கறதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்ட்டாரு. இவன் குஷ்டரோகி கூடாரத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஆஹா இவனுக்கு சுகமாயிட்டுன்னு 10 குஷ்டரோகி இயேசு கிட்ட வராரு. இயேசு சொன்ன, அவனை குஷ்டரோகின்னு சொன்னது யாரு? ஆசாரியன் சொன்னால் அவன்கிட்ட போய் போற வழியிலேயே தேவன் சுகம் கொடுத்துட்டார். இயேசுங்கிற வாயில வர்ற வார்த்தையிலேயே சுகம் இருக்கும். பக்கத்துல கை தட்டுங்க. இயேசு வாயை திறந்து சொன்னா அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே சுகம். அவரே தான் நமக்கு சுகம் கொடுக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு சுகம் தருவார். அல்லேலூயா. நீங்க லூக்கா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தா 10 குஷ்டரோகிக்கும் தொட்டு சுகம் கொடுக்கல. சொல்றாரு, ஆசாரின் காட்ட திரும்பும் போது சுகம் கிடைச்சது. வாசிமா. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து, குஷ்டரோகம் உள்ள, நீங்க லேவியர் புத்தகத்தில் அவ்வளவு அருவருப்பு அந்த வியாதி. 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்தாங்க. தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சப்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சொத்தமானார்கள். போற வழியிலே சொத்தமாயிட்டாங்க. அவருடைய வார்த்தை கிருபையுள்ளது. அதானே? ஆமா. ஆண்டவரை தேடி தேடி வந்து துதிக்கணும், கையை உயர்த்தி. கொடூரமான வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு போகும். அதான் 100க்கு அதிபதி சொன்னான், நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல. எத்தனை வார்த்தை சொல்லும்? ஒரே வார்த்தை. ஆமா. இதெல்லாம் நீங்க ஜெபத்துல நினைக்கணும். எப்படி இந்த பகுதியெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த காலத்துல குஷ்டரோகங்கிற ஒரு வியாதியை கர்த்தர் எப்படிலாம் சுகமாக்குறார் பாருங்க. ஆகையினாலே இது ஒரு வரம். இந்த வரம் உங்க மேல செயலாக போகிறது. இந்த வரம் செயல்படுத்த போகிறது. அல்லேலூயா. எங்கும் ஜனங்கள் வியாதியில கஷ்டப்படுறாங்க. பிசாசு கடைசி காலத்துல கண்டுபிடிக்க முடியாத வியாதியை கொடுக்கிறான். உங்க கையை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் சுகமாகும்னு சொல்லுங்க. வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பீங்க, அவங்க குணமாகும். அல்லேலூயா. ஆமா. ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். அந்த வியாதிஸ்தரனை பார்த்து, ஆமா ஆண்டவரே இந்த மனுஷனுக்காக நீங்க சிலுவையிலே பாடுபட்டீங்க, உங்க தழும்புகளால குணமாக்குன்னு சொல்லுங்க, குணமாயிரும். அற்புதங்கள் அதிகமா நடக்கும். ஆமா. 3வது ஒன்று சொல்றேன். அதாவது தண்ணியில் இருந்த விஷத்தை ஆரோக்கியமாக்குன ஒரு வரம், சாவ ஜீவனாய் மாற்றக்கூடிய ஒரு வரம் ஓ மேல ஏன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்க இந்த பகுதி வாஸ்து பாருங்க, சூப்பரா இருக்கும். 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 19:19 இருந்து வாசிங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, பின்பு அந்த பட்டணத்து மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு இதோ நல்லது. ஆண்டவரே நீர் பார்க்கிறீரே, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. தண்ணீரோ கெட்டது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். இதோ நிலமும் ஒரு ஊழியக்காரன்ட்ட எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க, ஐயோ ஊர் நல்லது, ஆனா தண்ணி குடிக்க முடியலங்க, தண்ணீர்ல விஷம் இருக்குங்க, விஷங்கலந்த தண்ணியா இருக்குங்க. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு ஆலோசனை சொல்ற, ஒரு புது தோண்டியில உப்பு கொண்டுட்டு வந்து தண்ணியில போடுங்கன்னாரு. அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றன்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, இனி பாருங்க நிலப்பாலும் அவர் இராது. சொல்றாரு பாருங்க, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதிலே சாவு வராது, நிலப்பரப்பு வராது என்று கர்த்தரே சொல்லிட்டார். கைகளை தட்டி. சாவு வராதுங்க. மரணத்தை ஜீவனாக்க வந்த இயேசு கிறிஸ்து அவரு. சாவு வருமானு கஷ்டப்படுறீங்களோ, இந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதின்னு சொல்றீங்களோ, எங்களை ஈடேற விடாதபடி ஒரு மரணக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வரத்தை கர்த்தர் உங்க தலை மேல வைக்கிறார். அது சாவு ஜீவனாக்குற வரம். எலிசாக்கு மாத்திரம் அந்த வரம் இல்ல, உங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா.
சமாரியா பெண் யாக்கோபு கிணத்துக்கிட்ட ஒளிஞ்சு கிழிஞ்சி கொஞ்சம் போல தண்ணி குடிச்சிட்டு செத்து போன்னு தான் நினைச்சு வந்தார். ஆண்டவர் அவளை சந்தித்தார். ஆமா, அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணி உனக்கு இனி தாகம் எடுக்காது, ஜீவ தண்ணீர் ஊராகிய ஒரு ஊற்றாகவே இருக்கும். ஊருக்குள்ள போய் எல்லாரையும் வாழ வச்சா. கைகளை தட்டி ஒருவர் எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னார். நான் சாக நினைச்சேன், என்னை மாத்திட்டாரு. ஐயோ, வந்து பாருங்க, இயேசு தானா. இயேசு வர்ற இடமெல்லாம் ஜீவன் வரும். இயேசு வருகிற கால் வச்ச இடத்துல எல்லாம் ஆரோக்கியம் வரும். சாவ ஜீவனாய் மாற்றின இயேசு. ஓ ஹல்லேலூயா. என் ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமா, ஜபாலய தலைமை வீட்டில் மரணம் வந்தவொடனே எல்லாரும் சிரிச்சாங்க. ஜீவனின் அதிபதி கால் வச்சாரு. ஆமா, இவர் வந்து எழுப்பிடுவாரா? பிரேதத்தின் பக்கமா தலி தாகுமின்னு ஒரு சத்தம் கொடுத்தாரு. பிள்ளை உயிரோடு எந்திரிச்சு. நாயினூர் ஊருக்கு போனாரு. அவ்வளோ விதவை வாலிபன் அடக்கம் பண்றதுக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு அப்படியே அலங்கோலமா வாரா. வேதம் சொல்லுகிறது, மனதுருகி கிட்ட வந்து அழாதேன்னு சொல்லி பாடைய தொட்டாரு. எந்திரிச்சுட்டாயா மனுஷன். சரி, 4 நாள் ஆயிட்டு. நாருமே மார்த்தாள் மரியாள் அவர் சொல்றா. மார்த்தாள் சொல்றா, நீர் இருந்திருப்ப சகோதரன் மரித்திருக்க மாட்டான. இயேசு பாருங்க, 4 நாள் கழிச்சு வந்தாலும் மாபெரும் அற்புதத்தை செய்தார். ஆமா, கண்ணீர் விட்டார். ஃபர்ஸ்ட் நம்மளோடு நம்மளாக ஆண்டவர் மாறிடுவார். மரண விட்டுனா கண்ணீர் விடுவாங்கல்ல. தூரத்துலேருந்து வர்றவங்கள பாருங்க, 2 நாள் கழிச்சு வந்தாலும் வந்து மறுபடியும் கட்டி பிடிச்சி அப்பதான் அவங்க சோறு கிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அம்மா வந்து மறுபடியும் அவங்களோட கட்டி பிடிச்சி அள வச்சு. இயேசு அப்படித்தான். ஹல்லேலூயா. தன் மரணத்தை அப்படியே வெளிப்படுத்துறார். அழுகிறார், கண்ணீர் விட்டார். வேதம் சொல்லுறது, கல்லறை பக்கமா போய் பலத்த சத்த லாசருவே எழுப்பு. மரித்தவன் அப்படி கட 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 கடன்னு எழும்பி வந்தான் பாருங்க. இந்த கட்டு உடைக்கிற ஜபம் வச்சிருக்கேன், அது எதுக்கு தெரியுமா? அவர் எழுப்பிட்டாரு. சீசரில் பார்த்து சொல்ல, பிரேத சேலை நான் கட்டப்பட்ட கட்டெல்லாம் அவருப்பாங்கிறாரு. அதான் எங்க ஊழியம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவுப்பாங்கிறாரு. என்ன அற்புதம். எல்லாரும் எந்திரிங்க, ஒரு வசனத்தை எல்லாரும் படிங்க. பிசாசு சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான். இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது, நீயும் நானும் உன்னை என்னை ரட்சித்த இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்பட. யோவான் 10:10 வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வாரான் நன்றி. இயேசு சொன்ன வார்த்தை வேறொன்றுக்கு வாரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்பட. வந்து தலையில கை வைங்க, உங்கள் ஜீவன் அதிகரிக்கும், உடைய ஜீவன் பரிபூர்ணப்படும். அப்பாவுடைய ஜீவன் பரிபூர்ணப்படும், அம்மாவுடைய ஜீவன் பரிபூர்ணப்படும். என் மகனே நீ அழாதே, உன் தாய்க்கு நான் ஜீவன் தருகிறேன். என் மகனே நீ அழாதே, உன் தகப்பனுக்கு நான் ஜீவன் தாரேன். ஜீவன் கொடுக்க வந்த தெய்வம், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை அழித்த தெய்வம் இயேசு. சாவை ஜீவனாய் மாற்றினார். சாவு அந்த தண்ணீர்ல கிடையாது, சாவு அந்த பட்டணத்துல கிடையாது, அது ஜீவனாய் மாறியது. அடுத்த வசனம் பாருங்க. ஜனங்கள் களி கூர்ந்தார்கள். கைகளை தலைக்கு மேல வைங்க. உனக்கு ஜீவன் கொடுக்க இயேசு சிலுவையில மரித்தார், உனக்காக இரத்தம் சிந்தினார், உன் சாபத்தை எடுத்துக்கொண்டார், உன் பாவத்தை எடுத்துக்கொண்டார், உன் அக்கிரமத்தை எடுத்துக்கொண்டார், உன் வியாதியை இயேசு சுமந்தார். இப்பொழுது சொல்லுங்க, இந்த இயேசு எனக்கு வேண்டும், நான் வரத்தை கேட்பேன். கைகளை தட்டி ஜீவன் கொடுக்கிறார். கேன்சர் வியாதிகள் மறைகிறது, எலும்புல இருக்கிற வியாதிகள் மறைகிறது, கர்ப்பப்பையில் இருக்கிற தடைகள், சத வளர்ச்சிகள் மறைகிறது. ஆமா, சுகர் மறைகிறது, பிரஷர் மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. கவனிங்க, சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன், ஒரு விவசாயி, ஆனால் அவனை கொண்டு 14 அற்புதங்கள் செய்தான். நான் உங்ககிட்ட சொன்னது 3 அற்புதம் தான். இப்போ கையை வைத்து கேளுங்க, ஆவியின் வர எனக்கு இரட்டிப்பாய் வரட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும்,
இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.